ஜெர்மன் உட்பட பல நாடுகளுக்கு தண்டர்ஸ்டோம் ஆஸ்துமா எனப்படும் ஒரு நிலை குறித்து மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்களும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். பலத்த இடியுடன் கூடிய மழையும் அதிகமான புல் மகரந்த பரவலும் ஒரே நேரத்தில் ஏற்படும் போது இந்த நிலை ஏற்படலாம். இதனால் மக்களுக்கு திடீரென இருமல், மூச்சிறைப்பு, மார்பு இறுக்கம் மற்றும் சுவாச பிரச்சினைகள் ஆகிய அறிகுறிகள் ஏற்படலாம். 2016ஆம் ஆண்டில் மெல்போர்னில் ஒரு பெரிய தண்டர்ஸ்டோம் ஆஸ்துமா பரவல் ஏற்பட்டிருந்தது. இதனால் 2 நாட்களுக்குள் 9,000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் 9 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பிரித்தானியா, இத்தாலி, ஈரான் மற்றும் கனடா போன்ற நாடுகளிலும் இதேபோன்ற பரவல்கள் பதிவாகியுள்ளன. இடியுடன் கூடிய மழையின் போது வீசும் பலத்த காற்று அதிக அளவிலான மகரந்தத்தை காற்றில் தள்ளுவதால் இந்த நிலை ஏற்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புயல் மேகங்களில் உள்ள ஈரப்பதம் மற்றும் மின்னூட்டங்கள் மகரந்த துகள்களை வெடிக்க வைத்து சிறிய துகள்களாக மாற்றலாம். இந்த சிறிய துகள்கள் நுரையீரலின் ஆழத்திற்கு சென்று ஆஸ்துமா தாக்குதல்களை தூண்டக்கூடியவை. இதேவேளை விஞ்ஞானிகள் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வுகள் மின்னல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் மகரந்த துகள்கள் உடைவதை அதிகரிக்கக்கூடும் என்பதனை காட்டுகின்றன. இருப்பினும் இந்த கோட்பாட்டை முழுமையாக உறுதிப்படுத்துவதற்கு முன்பு மேலும் பல கால ஆய்வுகள் தேவை என சில நிபுணர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் ஜெர்மனியில் ஆபத்து இன்னும் குறைவாகவே இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மகரந்தம் மற்றும் இடியுடன் கூடிய மழை ஆகியவை முன்னறிவிப்புகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புயல்களின் போது வீட்டிற்குள் இருப்பதுவும் ஒவ்வாமைக்கு சிகிச்சை பெறுவதும் ஆபத்தை குறைக்க உதவும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.